பெரியப்பா வந்திருக்காங்க. பெரியப்பா எப்ப வந்தீங்க பெரியப்பா? என்னம்மா பெரியப்பா வந்தா சொல்ல மாட்டியா? அவங்க சொல்றது இருக்கட்டுமா, நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீங்க எல்லாம் கஷ்டப்படுறத பாக்குறதுக்காகவா நான் உயிரோட இருக்கேன்? ஏன் பெரியப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? அப்ப இத்தனை நாளா வார்த்தைக்கு வார்த்தை நீங்க எங்க பெரியப்பா மட்டும் இல்ல எங்க அப்பா மாதிரின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்படியெல்லாம் இல்ல பெரியப்பா. என்னமா ஒரு அப்பனா என்ன நினைச்சிருந்தா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்கிட்ட சொல்லி இருப்பீங்கல்ல. மாப்பிள்ள பிசினஸ் பண்றதுக்கு பணம் இல்லாம எதுக்கு யார் யார்கிட்டயோ கேட்டு நீங்க அவமானப்படுறீங்க? பெரியப்பா அது வந்து காமாட்சி மட்டும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா இப்பவும் எனக்கு தெரியாம போயிருக்கும். உங்க அம்மாவை எதுக்கு இப்ப முறைக்கிற? நான் என்ன மூணாவது மனுஷனா? என்கிட்ட கௌரவம் பாக்குறீங்க? அப்படிலாம் இல்ல பெரியப்பா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒன்னும் இல்ல. எங்க கஷ்டத்தை சொல்லி உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான். நீ இப்படி பேசுறதாமா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீயே உரிமையா வந்து என் புருஷன் பிசினஸ் ஆரம்பிக்கணும், பணம் கொடுங்க பெரியப்பா, நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்கிட்ட எதுக்கு தாங்கிறீங்க? உனக்கு செய்யறது உதவி இல்ல, ஒரு அப்பனா என்னோட கடமை. ஏமா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை யாரும் சொல்லாம விட்டுட்டீங்களே. ஏமாப்ல நீங்க கார் டிரைவரா வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவரு உங்க அம்மா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்காக யார் யார்கிட்டயோ போய் உதவி கேக்குறீங்க. ஏன் என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு என்ன? உங்களுக்கு உதவி பண்ண நான் இருக்கேன்ல. அப்போ நீங்க என்ன அந்நியமா தானே நினைக்கிறீங்க? இல்ல பெரியப்பா சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைக்கல. பெரியப்பா நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நான் அப்படி யோசிக்க கூடாது இல்ல. அப்படின்னா இந்தாங்க, இதுல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உங்க பிசினஸ் ஆரம்பிங்க. கயல் என்னம்மா யோசிக்கிற? மாப்ள இந்தாங்க, நீங்களாவது பணத்தை பிடிங்க. இத வச்சு பிசினஸ் ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு பெரிய ஆளா வந்துருவீங்க மாப்ள. இத தாண்டி வேற எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க, நான் பண்றேன். இல்ல பெரியப்பா, நீங்க வைங்க சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு என்னமா சிரமம்? இத பிடிமா, இத வாங்கி பிசினஸ் முதல்ல ஆரம்பிங்க. இந்தாங்க பிடிங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேப்பீங்க, நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? உங்க பெரியப்பாமானா நான் நல்லா தானே இருக்கேன். சொத்து பத்துன்னு எல்லாமே இருக்குல்ல. 25 லட்சம் இல்ல, 1 கோடி ரூபாய்னாலும் நான் கொடுக்கறேன். நீங்க நல்லா இருக்கணுமா? காமாட்சி போன்ல விஷயத்தை சொல்லி அழும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்ன மன்னிச்சிரு கயல். என் பிள்ளைங்கள்லாம் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல கயல். உங்களுக்கு அம்மாவா இருந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு மாமா மட்டும்தான். அதான் அவர்கிட்ட உதவி கேட்டேன். என்ன நீ எதுக்காக திட்டினாலும் பரவாயில்ல. ஏம்மா? கையில காமாட்சியை திட்டுறதோ முறைக்கிறதோ வேண்டாம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு முதல்ல பிசினஸ் ஆரம்பிங்கம்மா. பெரியப்பா அக்கா, பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணுனா குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பணத்தை வாங்கிக்கலாம்க்கா. பெரியப்பா இப்ப முன்ன மாதிரி இல்லல்ல, அவர் நம்ம நல்லா இருக்கணும் தானே சொல்றாரு. அந்த பணத்தை வாங்கிக்கலாம்க்கா. அது வேணா நம்ம கடனை வாங்கிட்டு அதுக்குரிய வட்டியை வேணா நம்ம கொடுத்துடலாம்க்கா. மாமாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதான் சொல்றேன். இன்னும் என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல பெரியப்பா. பெரியப்பா எனக்கு இப்போ பணத்தை வாங்கிக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா? அவ கிடக்குற கழுத, அவளுக்கு தெரிஞ்சா என்னமா? தையா தக்கான்னு குதிப்பா, 4 வார்த்தை கோவமா பேசுவா, அப்புறம் அவளே அமைதியாயிடுவா. அவளை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நாளைக்கு இந்த பணத்தை வாங்கிட்டதால அம்மாவை ஏதாவது வார்த்தையை விட்டு போறாங்க. என்ன ஏதாவது சொன்னா கூட நான் பொறுத்துப்பேன். அம்மாவையோ எழிலையோ என் வீட்டு ஆளுங்களையோ சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதான் யோசிக்கிறேன் பெரியப்பா. மா அவ அப்படிதாம்மா. நான் பணம் கொடுக்கலனாலும் அவ அப்படிதான் பேசுவா.
அவள ஒரு பொருட்டா எடுத்துக்காத. இந்தா பணத்தை முதல்ல வாங்கிக்க. இல்ல பிடிமா கையலு. காமாட்சி, கையல் பணம் வாங்க யோசிக்கிறா. இந்தா நீயே உன் கையால கொடுத்து பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லு. அம்மா. பிடிமா. என்னம்மா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாங்கிக்கம்மா.